இந்த வேதத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும்? இந்த வேதத்தை நாம் எதற்கு வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் பெற்றுக்கொள்ளுகிற, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேதத்தை வாசிக்கிறோம். பச்சை பேனா வச்சுக்கிட்டு வேதத்தை வாசிக்கிறத நிறுத்த பழக வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லணும். எனக்கு இன்னைக்கு இயேசுநாதர் என்ன செய்ய போறாரு, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு. பச்சை பேனாலாம் கொஞ்ச நாளைக்கு இயேசுவின் நாமத்தினால எழுதாமல் போவதாக. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெரி குட். இந்த வேதம் எதை பற்றினதுன்னா, இது தேவனை பற்றினது. இந்த வேதமே அப்படிதான் தொடங்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும்னு நமக்கு சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னா, நான் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப ஆரம்பமே வேதம் எதை அறிவிக்குதுன்னா, நம்முடைய கவனம் வானத்துக்கு மேல பூமிக்கு மேல போயிடக்கூடாது. நம்முடைய கவனம் தேவன் மேல் இருக்க வேண்டும். தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். எதற்கு சிருஷ்டித்தாரு? அவருக்கு எந்த அழுத்தமும் கிடையாது சிருஷ்டிக்கணும்னு. உங்களை என்னையும் சிருஷ்டிக்கணும்னு அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. இதெல்லாம் ஏன் சிருஷ்டித்திருக்கிறார்னா, அவருடைய தீர்மானத்தின்படி சிருஷ்டித்திருக்கிறார். இவைகளெல்லாம் இருக்கணும்னு அவர் நினைச்சதுனால அவர் சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டித்த எல்லாவற்றிற்கும் அவர் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். மனுஷர்களாகிய நமக்கும் அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது அது நம்மை பற்றினதல்ல, அது தேவனை பற்றினது. இந்த சரித்திரம் தேவனை பற்றினது. வானமும் பூமியும் சிருஷ்டித்தான்னு பார்க்கிறோம், அது தேவனை பற்றினது. இந்த வேதத்தை நாம் எடுக்கும் போது நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தேவன் யார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம கவனிக்க வேண்டும். அவர் எதை முதல்ல கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம கவனிக்க வேண்டும். ஏதேனும் இழந்து போன அந்த உறவை அவர் மீட்டெடுக்க விரும்புகிறார். நம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை அவர் மீட்டெடுக்க விரும்புகிறார். இந்த தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்ண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம, அந்த உறவை அவர் மீட்டெடுக்கிறத தான் நம்ம மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம் என்று நாம சொல்லுகிறோம். இதே பார்வையோட நம்ம